ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போவே நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் ரெசிபிஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்காகவே செலவும் கம்மியான அதே சமயத்தில் நேரமும் ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடிய 2 விதமான லட்டு ரெசிபிஸ். ஒன்று ரவா லட்டு, இன்னொன்று ரொம்ப சூப்பரான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான பூந்தி லட்டு. ரொம்ப சாஃப்டாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பரான ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மெயினாக ரவை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு ரவை எடுக்கிறோன்னா அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உடச்ச முந்திரி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக திராட்சை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இது போக 1/2 டம்ளர் அளவுக்கு பாலை சைடில் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனை மணமாக இருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ அளவுக்கு ரவையை சேர்த்துடலாம். ரவை பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். மிதமான தீயில வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா தீஞ்சு போன மாதிரி அடியில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகி கலர் மாதிரி நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹையில் வச்சு சீக்கிரமாகவே ரோஸ்ட் பண்ணி நிறம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரவா லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ மிதமான தீயில வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வருது. இது வறுபட்டு வரும்போது நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம இதை ஜாரில் மாற்றி லைட்டாக அரைச்சி விட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக வரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. சூட்டோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துட்டு இது கூட அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக விட்டு அரைச்சி விட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா அரைச்சி விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்காது, ரொம்ப அடப்படாமலும் இருக்காது. நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். பாருங்கள், சில பேர் ரவையை அரைக்காமல் சர்க்கரையை மட்டும் அரைச்சி விட்டு போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டாலும் செஞ்சுக்கலாம். இல்லைனா இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த பவுடர் இருக்கு இல்லையா, இதை ஒரு பெரிய பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ரவை வறுத்த அதே பேனை மறுபடியும் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஒரே சமயத்தில் போட்டு ரோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திராட்சையை போடணும். ஏன்னா திராட்சை பார்த்திங்கன்னா போட்ட உடனே நமக்கு பலூன் மாதிரி உப்பி வந்துடும். ஸோ முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரவை இருக்கு இல்லையா, அதில் அப்படியே கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காய் பொடியும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நாம் முழுக்க நெய்யை யூஸ் பண்ணி கூட உருண்டை பிடிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி பாலை காய்ச்சிட்டு அதை ஊற்றி விட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நெய் ஊற்றுற மாதிரி இருந்தால் நெய்யை உருக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கும்போது கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு வரும்போது நீங்கள் அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நெய்யை மட்டுமே சேர்த்து உருண்டை பிடிச்சோன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே நம்ம பால் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதே மாதிரி இதில் நம்ம தேங்காய் தூளை வறுத்து விட்டு இது கூட சேர்த்து கூட உருண்டை பிடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கடையில் டெசிகேட்டட் கோகோனட்னு விற்கும், அதை கூட நீங்கள் சேர்த்து விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் உருண்டை பிடிச்சாதான் உருண்டை பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு வரும். ஸோ கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு செய்யக்கூடிய பலகாரங்களில் ரவா லட்டு ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது செய்கிறது ரொம்ப குறைவான டைம்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான செலவில் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் லைட்டாக திறந்த வெளியாக வைங்க. அப்படி இல்லைனா ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ஸ்வீட் லட்டு தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் நீங்கள் பேக்கரியில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூந்தி லட்டு செய்யும் போது ரொம்ப ஹார்ட் ஆகிடுது அப்படின்றதெல்லாம் சில பேர் சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடலை மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் அப்படி இல்லைனா கேசரி கலர் ரெண்டுத்தில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி மாவு பதவும் இல்லாமல் தோசை மாவு பதவும் இல்லாமல் இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. மாவு கட்டிப்படாத மாதிரி கரைச்சிக்கோங்க. லைட்டாக கட்டியாக பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் பெரிய துளையுள்ள ஃபில்டரில் வடிகட்டி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு
சர்க்கரையை வந்து ஒரு பேனில் போட்டிருக்கேன். 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த சிரப்பை இந்த மாதிரி எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி மாதிரி வராமல் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் இது வந்து ஒரு கம்பி பதம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம பூந்தி செய்கிறதுக்காக பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பூந்தி கரண்டி நான் எடுத்திருக்கேன். பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஜல்லி கரண்டிலேயே நீங்கள் ஊற்றிக்கோங்க. எதுனாலும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கரண்டியில் நம்ம ஊற்றுறோன்னு சொன்னால் அது வந்து லட்டு பிடிக்கும் போது நல்லா வந்து சூப்பராக இருக்கும். வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. இது நம்ம ஊற்றும் போது நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கணுங்க. நம்ம ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக நமக்கு பொரிஞ்சு மேலே வந்துடும், கீழே வந்து தங்கி போகாது. இந்த மாதிரி வரணுங்க. இதை ஒரு 3 முறை 4 முறை நல்லா திருப்பி போட்டு வேக விட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் ஆகக்கூடாது, லைட்டாக வந்து நமத்து போன மாதிரி தான் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து விட்டுறணும். கிறிஸ்பினஸ்ஸாக ஆக விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து வெந்தும் இருக்கணும், அதே சமயத்தில் கிறிஸ்பினஸும் ஆகக்கூடாது. ஒரு 3 முறை 4 முறை நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நமத்து போன மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய மாவை வந்து 2 பேட்சா 3 பேட்சா எவ்வளோக்கு உங்களுக்கு மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம போட்டோம்னா அந்தளவுக்கு எண்ணெய் இழுக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி பூந்தியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, இது வந்து நமக்கு பூந்தி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சரி வராது. இதுக்கு வந்து நம்ம சூப்பரான டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று போல் சிறு சைஸில் நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது. ரொம்ப நைஸாகவும் அரைச்சி எடுத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வந்து கல்கண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கலாம். இடையில வந்து கடிப்பட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை இது ரெண்டுத்தையுமே வந்து நெய்யில் வந்து வறுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளரி விதை வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நெய்யில் வறுத்து விட்டு சேர்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த பூந்தி கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பூந்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த சர்க்கரைப்பாகை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரைப்பாகை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை பாகு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இந்த பூந்தியை வந்து பொரிச்சு விட்டு எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கும் போதே இதை வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சு வச்சுருங்க. இல்லைனா அதுக்கப்புறம் வந்து உருண்டை வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும் போதே வந்து இந்த மாதிரி வந்து கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அந்த கல்யாணத்துலலாம் வைக்கக்கூடிய ஹார்டான லட்டு மாதிரி இருக்காதுங்க. வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ரொம்ப சாஃப்டான லட்டுங்க. ஹை குவாலிட்டியாக விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். கடையில் வாங்குறத விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம இந்த பூந்தி லட்டுக்கு மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்சி விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செஞ்சு பிடிக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதுவே நம்ம மிக்சியில் அரைக்காமல் அப்படியே செஞ்சோம்னா ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மிக்சியில் பண்ணி எடுத்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி லட்டு செய்யுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் இதை நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிட முடியும். செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு 2 விதமான லட்டு ரெசிபிஸ் பார்த்தோம். ஒன்று ரவா லட்டு, இன்னொன்று பூந்தி லட்டு. ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.